வீட்டில் உடைந்த பொருட்கள் இருந்தால் இப்படி கூட நடக்குமா? உடனே யோசிக்காம அகற்றிடுங்க. ஒரு வீட்டில் பொருட்கள் அனைத்தும் நம் வாழ்க்கையின் ஆற்றலையும் மனநிலையையும் பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக உடைந்த அல்லது சேதமடைந்த பொருட்களை வீட்டில் வைத்திருப்பது நல்லதல்ல என்று வாஸ்து நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இவை வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி அமைதியையும் வளத்தையும் பாதிக்கக்கூடும். அதனால் வீட்டில் உடைந்த பொருட்கள் இருந்தால் அவற்றை சரி செய்வது அல்லது அகற்றுவது நல்லது. வீட்டில் உடைந்த கண்ணாடி, உடைந்த பாத்திரங்கள், சேதமடைந்த பொருட்கள் போன்றவை இருந்தால் அவை வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் என்று வாஸ்து கூறுகிறது. இதனால் வீட்டில் அமைதி குறைந்து மன அழுத்தம் அதிகரிக்கலாம். உடைந்த பொருட்கள் வீட்டில் இருப்பது செல்வ ஆற்றலை குறைக்கிறது என்று வாஸ்து நம்பிக்கை உள்ளது. இதனால் வீட்டில் பணவரவு குறைவாக இருப்பது அல்லது பணம் நிலைக்காத நிலை உருவாகலாம். உடைந்த பொருட்கள் அதிகமாக இருந்தால் வீட்டில் சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே புரிதல் குறைவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். சுற்றிலும் உடைந்த பொருட்கள் இருந்தால் மனதில் ஒரு வகையான சோர்வு மற்றும் குழப்பம் தோன்றும். சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்கும் வீடு மனதுக்கும் அமைதியை தரும். உடைந்த பொருட்கள் தூசு மற்றும் அழுக்கை சேர்த்துக் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம். இது வீட்டின் சுத்தத்தையும் காற்றின் தரத்தையும் பாதிக்கக்கூடும். அதனால் ஆரோக்கியத்திற்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். வாஸ்து நம்பிக்கையின்படி வீட்டில் உடைந்த பொருட்கள் இருந்தால் வாழ்க்கையில் வரும் நல்ல வாய்ப்புகள் தாமதமாகலாம் அல்லது தடைகளும் உருவாகலாம். உடைந்த பொருட்கள் வீட்டின் அழகையும் ஒழுங்கையும் பாதிக்கும். சுத்தமாகவும் சரியாகவும் இருக்கும் வீடு நல்ல ஆற்றலை ஈர்க்கும் என்று கூறப்படுகிறது. வீட்டில் தேவையில்லாத உடைந்த பொருட்களை வைத்திருக்காமல் அவற்றை சரி செய்து பயன்படுத்துவது அல்லது அகற்றுவது நல்லது. வீடு சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருந்தால் நல்ல ஆற்றலும் அமைதியும் அதிகரிக்கும். வாஸ்து ரீதியாக சிறிய மாற்றங்கள் செய்தாலும் வீட்டின் சூழ்நிலையும் மனநிலையும் நல்லதாக்கும்.